முக்கியமா இந்த பிளேஸ்க்கு லவ்வர்ஸ் தான் அதிகமா வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்து சிங்கிளா போய் வயிறறியுதுன்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. திண்டுக்கல்ல தானே இருக்கும், அப்புறமா பொறுமையா பாத்துக்கலாம்னு எத்தனையோ திண்டுக்கல் மக்களே இந்த கோட்டையை பார்க்காம இருக்கீங்க. உண்மையிலே இந்த மலைக்கோட்டையை வெளியில இருந்து பாக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளா எல்லாம் இல்லங்க. உள்ள வந்து பாருங்க, அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு 900 ஃபீட் உயரத்துல பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா. இங்க இருந்து பார்க்கும்போது திண்டுக்கலோட மொத்த வியூவையும் உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பழங்கால சிற்பங்களையும் இங்க இருக்கிற பீரங்கிகளையும் நீங்க பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு போயிருவீங்க. அந்த காலத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்ற ஃபீல் கண்டிப்பா உங்களுக்குள்ள தோணும். முக்கியமா இங்க இருக்கிற 40க்கும் மேற்பட்ட பாதாள சிறையை நீங்க பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கி போயிருவீங்க. அவ்வளவு ஒரு வித்தியாசமான வடிவில இந்த பாதாள சிறை கட்டப்பட்டிருக்குங்க. முக்கியமா இங்க இருக்கிற பழங்கால கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கட்ட முடியுமான்ற ஃபீல் கண்டிப்பா உங்களுக்குள்ள தோணுங்க. இது ரொம்பவே பாலடைஞ்ச நிலையில இருந்தாலும் ஆனா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நீங்க திண்டுக்கல் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டியது முதல் இடம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தாங்க. கண்டிப்பா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை ஒரு ஹாஃப் டே செலவு பண்ணி விசிட் பண்ணா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு மார்னிங் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த மலைக்கோட்டையில பெருசா சத்தமே இல்லாத இந்த இடத்தை ரீச் பண்ணிட்டு இங்க இருக்கிற அழகான மரங்கள், குளங்கள், அப்புறம் பழங்கால சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஃபீல் கண்டிப்பா உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். உங்க ஃபேமிலியோட போய் ஒரு பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு போட்டோ ஷூட்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு தரமான ஸ்பாட். முக்கியமா இந்த கோட்டையை சுத்தி ட்ரெக் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா ட்ரெக் பண்ணுங்க. லைட்டா மிஸ் ஆனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கீழே தான் இருப்பீங்க. அதனால பி சேஃப். நீங்க இந்த கோட்டையை விசிட் பண்ண பர் ஹெட்டுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நீங்க மேல போகும்போது கண்டிப்பா ஒரு தண்ணி பாட்டில் மஸ்டா வாங்கிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மலைக்கோட்டை ஹிஸ்டரி எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திண்டுக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லவ் யூ ஆல். பை பை.